ஹாய் மைடியா பட்டுக்குட்டீஸ். இன்றைக்கி நம்ம ஆக்டிவிட்டி டைம் சேனலில் பார்க்க போகிறது ஒரு நேச்சர் ட்ராயிங் தான். இந்த நேச்சர் ட்ராயிங் எப்படி பண்ணேங்கிறத நீங்கள் எனக்கு ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணால் தான் என்னால் போட முடியும் லைவாக, இல்லைன்னா என்னால் போட முடியாது, ஷார்ட்ஸ்லேயே என்னால் போட முடியாது. ஸோ நீங்கள் மறக்காமல் தயவு செஞ்சு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் போட்டுருங்க, 100 லைக்ஸாவது போட்டுருங்க ப்ளீஸ் குட்டீஸ். இந்த ட்ராயிங்கை நமக்கு சுலபமாக வரைஞ்சிடலாம், ஆனால் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இதுக்கு பெயிண்டிங்லாம் அவ்வளோலாம் இல்லை, இது நம்மளோட விஷனா எப்படி பெயிண்ட் பண்ணணுங்கிறதெல்லாம். ஸோ அந்த பெயிண்டிங்லாம் நம்ம தான் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இந்த க்ரீனு இதெல்லாம் நம்ம விஷ் தான். க்ரீனு சாண்டால் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 4 ப்ரஷ்ஷஸ் முக்கியமாக இதுதான் யூஸ் பண்ணணும். ஒரு ப்ரஷ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா இருக்கணும், நல்லா அது பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவும் நல்லா அப்படி விரிச்சு அப்படி இல்லாமல் நல்லா ஒல்லியாக ஸ்லிம்மாக தான் இருக்கணும். இன்னொரு ப்ரஷ்ஷு பார்த்திங்கன்னா பட்டையாக இருக்கணும், அப்போ தான் அது நல்லா அப்படி அடிக்க நல்லா வசதியாக இருக்கும். இன்னொரு ப்ரஷ்ஷு பார்த்திங்கன்னா இந்த அங்கோலிலாம் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி ரொம்ப குள்ளியாக இருக்கணும். ஏன்னா அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரிபிள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக, அந்த ஒயிட்டிங் இருக்குல்ல பிளாக்கில் ஸ்க்ரிபிள் பண்ணுற கரெக்டாக இருக்கும். இதுதான் முக்கியமானது. இந்த மாதிரியான நல்லா கட்டையாகவும் ஒல்லியாகவும் குட்டியாகவும் இருக்கிற பட்சத்து தான் நம்ம பண்ணும்போது வாட்டர் கொடுக்குறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். ஸோ குட்டீஸ், நான் இது வரையும் போது இதுக்கு நம்ம இந்த ஒரு பென்சில் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ட்ராயிங்க்கெலாம் இந்த பென்சில் மட்டும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். அதாவது அப்சரா ட்ராயிங் HB இந்த பென்சில் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த க்ரீன் கலரில் இருக்கும்ல அந்த பென்சிலை மறக்காமல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு நான் எப்போவுமே நான் சின்ன வயசுலேருந்து வரையும் போதெல்லாமே நான் எப்போ வாங்கினா தெரியுமாங்க இந்த எரேசர் அப்படியே வச்சுருந்தேன். நேற்று தான் திறந்து எடுக்கும் போது தான் பார்த்தேன். இந்த எரேசர் இந்த மாதிரி எரேசர் வாங்கிக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன்னா இதுதான் நல்லா அழைக்க நல்லாயிருக்கும். நமக்கு இந்த மாதிரி ரங்கோலி கலர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு இதில் 6 இருக்கும், அப்படி பார்த்தோன்னா 18 கலர்ஸ் இருக்கும். 18 கலர்ஸ் உள்ளதை பார்த்து வாங்கிக்கோங்க ரங்கோலி கலர்ஸில். இதுக்கு நம்ம மெயினாக ரங்கோலி கலர்ஸ் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், இது நம்ம மெயினாக இந்த மாதிரி 2 கலர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஏதோ ரங்கோலி கலர்ஸ் இந்த மாதிரி 6 கலர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி இந்த கலர்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா சீக்கு கொடுக்கலாம். இந்த ஷீல வரும்ல அந்த இதுக்கு நம்ம கொடுத்துடலாம். ஸோ நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா கலருமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் நான் இந்த மாதிரி லைவாக வீடியோ போட முடியும், இல்லைன்னா என்னால் வீடியோ போட முடியாது. ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ இப்படி தான் ஸ்கிப் பண்ண தான் போறீங்கன்னு தெரியும், ஆனாலும் கெஞ்சி பண்ணுறாரு, தயவு செஞ்சு எனக்காக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த வீடியோ போகணும் நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். ஓகே, பாய்.